அன்புள்ள நண்பர்களே, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நம்ம சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அது மட்டும் இல்லை, புதுசாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே எனது பணிவான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் அனந்தநாதன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாம்னை நாகநாத சுவாமின்னு சொல்லி சிவன் கோயிலில் சிவாச்சாரியாராக இருக்கேன். நான் கடந்த 20 வருஷமா ஜோதிட சாதனை பார்த்து வந்துருக்கேன். அந்த முறையில் நான் நிறையா இந்த மாதிரி சேனலுக்கு நம்ம ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துட்டு இருந்தேன். அதுபடி இந்த ரெக்ஜம் சேனலில் இந்த மாதம் ஆனி மாதத்துக்கு எப்படி இருக்கு, பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஐடியா. அதுக்கு தான் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான மாதம். இந்த ஆனி மாதத்துல தான் சிவபெருமானுடைய ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆணி மாதம் உத்திர நட்சத்திரம் அதில் வரக்கூடிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேகம். இது நடுவில் வரக்கூடிய இப்போ இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னா 6ஆம் மாதமும் 6ஆம் மாதத்துல பாதியும் 7ஆம் மாதத்துல பாதியும் வரும். அதாவது இங்கிலீஷ் மாதத்துல ஜூனில் பாதி, ஜூலையில் பாதி வரும். இது ரொம்ப இந்த வருஷம் 2025 எடுத்துக்கிட்டோம்னா, எந்த ஒரு இங்கிலீஷ் வருஷம் எடுத்துக்கிட்டா கூட இது நடுவில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதம் தான் மாற்றங்கள் எல்லாம். பொதுவாக இந்த மாதத்துல வீடு மாறி இருப்போம். ஏன்னா குழந்தைங்களோட படிப்பு அது சம்பந்தமான விஷயங்களுக்காக வீடு மாறிடுறது, இடம் மாறிடுறது. பிள்ளைகள் அவங்களுடைய படிப்பில் அடுத்த லெவலுக்கு போகும். ஏன்னா சீட் கிடைச்சிருக்கும், +2 முடிச்சிருப்பாங்க, இல்லை 10th முடிச்சு +2 போவாங்க, இல்லாட்டினா ஸ்கூலில் சேர்ப்பாங்க, இல்லாட்டினா +2லேருந்து காலேஜ் போவாங்க. ஸோ அந்த பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இடமாற்றங்கள், அது மூலம் பெற்றோர்கள் வைக்க மாற்றங்கள், அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷத்தில் முக்கியமாக வருஷகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேது இதெல்லாம் பயிற்சி ஆகி அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மாதத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படி பார்க்கறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பல பேருக்கும் பல மாற்றங்கள் நடந்திருக்கும். பல பேருக்கு ஒரு சில விஷயங்கள்ல தள்ளி போயிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய். அன்பள்ளம் கொண்ட விருச்சிக ராசி. விருச்சிக ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தில் 8வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம், 4ஆம் பாதம், அனுஷன், கேட்டை, இதெல்லாம் இந்த ராசியில். இந்த ராசிக்கு செவ்வாய்க்கும் குருவுக்கும் உள்ள தொடர்பு தான் விசாக நட்சத்திரத்துக்கு. செவ்வாய்க்கும் சனி பகவானுக்கும் உள்ள தொடர்பு தான் அனுஷ நட்சத்திரத்துக்கு. கேட்டைனா புதனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள தொடர்பு தான் கேட்டை நட்சத்திரம். இந்த ராசியில சந்திரன் நீசம் அடைகிறார். அதனால பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு முன்பாதி நல்லா இருந்தாலும் பின்பாதி கஷ்டமா இருக்கும். இந்த முன்பாதி கஷ்டமா இருக்குன்னா பின்பாதி நல்லா இருக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அரசாங்கத்துல கிளரிக்கல் ஒர்க்கு, போலீஸ் ராணுவம் அது மாதிரி இருக்கிறது, அது மாதிரி டாக்டர்ஸ் இந்த ராசியில் இருக்கிறவங்க. அது மாதிரி சூரியன் எங்க இருக்காரு, எந்த நட்சத்திர பாதங்கள் இருக்கிறான்றதை பொறுத்து இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இது சார்ந்த ரியல் எஸ்டேட் பண்ணலாம். பூமிக்காரர்கள் ரியல் எஸ்டேட் அது மாதிரியான தொழில் இருக்கலாம். ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம். இல்லை நெடுஞ்சாலை துறையில் இருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் தளத்தில் ராசியாதிபதி உங்கள் ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டம் ஆனி மாதம் உங்களுக்கு மிக நல்ல மாதமாக இருக்கும். உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது கிடைக்கும். அரசாங்க ரீதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும், இடவாதல் கிடைக்கும், நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், இல்லை வேலை நிறைய பேர் தேடிட்டு இருக்க வேலை கிடைக்கும். இந்த ராசியை சேர்ந்தவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு. தொழில், பிஸ்னஸ், ரெஸ்டாரண்ட் அது மாதிரிலாம் பண்ணுறவங்க, செங்கல் சூளை வச்சிருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க, விவசாயம் பார்க்குறவங்க அதெல்லாம் இந்த ராசியில் இருப்பாங்க.
அவங்களுக்கு இல்லாமல் இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும். இந்த ராசியில குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் நீங்க சமாளிச்சு தான் ஆகணும். உங்களோட கோபத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணுங்க. நிச்சயமா அதுல இருந்து வெளியில வந்துடலாம். இந்த உடல்நிலை பொறுத்தவரை இந்த மாசம் கொஞ்சம் உங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும். ஆனா காரியங்கள்ல உங்களுக்கு நல்ல உற்சாகங்கள் இருக்கும். நீங்க தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இல்லாட்டினா தூக்கம் உங்களுக்கு குறைவா இருக்கும். உங்களுக்கு பாதுகாப்பு 7ல் சுக்கிரன் இருக்கிறதுனால குடும்பத்துல அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வகைப்பட்டு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரும். அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம், அவங்க பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 4வது வீட்டுல சுகஸ்தானத்துக்குரிய 4வது வீட்டுல ராகு இருக்கிறது உங்களுக்கு அடிக்கடி சின்ன சின்ன தோல் பிரச்சனைகள், இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்களுக்கு கொடுக்கலாம். தொழில் சாரத்துல கேது இருக்கிறது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் டிலே பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பொதுவாக இந்த மாசத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாச கடைசியில சனி பகவான் வக்ரமாகிறார். 5வது வீட்டிலேருந்து வக்ரமாக இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாமே இந்த மாதம் மட்டும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அடுத்த மாதம் எல்லா வகையிலும் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நடக்கிறது வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இந்த ராசி அதிபதி செவ்வாயின்றனால பொதுவாக நீங்கள் முருகனை வழிபடுறது, அதுவும் வள்ளி தெய்வான இருக்கிற முருகனை வழிபடுறது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றியை புகழ்ந்தது. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குன்னு சொல்லி வேண்டிட்டு நானும் மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.